Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லீட் கோட் டெய்லி சேனல் கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் பேரு மேக் த ஸ்ட்ரிங் கிரேட். Given a string s of lower and uppercase English letters, a good string is a string which doesn't have two adjacent characters. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டூ அட்ஜஸ்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஒரு கேரக்டர் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஆகும், இன்னொரு கேரக்டர் வந்து ஸ்மால் லெட்டர் ஆகும். பட் ஆனா வந்து ரெண்டு சப்போஸ் பாருங்க, கர்சர் பாருங்க, காமிக்கிறேன். சப்போஸ் வந்து பாருங்க, இது வந்து ஸ்மால் இ, இது வந்து கேபிட்டல் இ. கரெக்டா? இப்படி இருந்தா வந்து இது வந்து பேட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டண்டா இருக்க கூடாது. சப்போஸ் வந்து ஏ அப்புறம் ஏ இருக்கு, இது பேட் ஸ்ட்ரிங். சப்போஸ் ஏ இப்படி இருக்கு, இப்படி இருந்தாலும் பேட் ஸ்ட்ரிங். இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்டன்ட் கேரக்டர்ஸ் இல்லாத ஸ்ட்ரிங் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங் தான் குட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம வந்து குட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணணும். அதான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எல்இஇஇ 4 இ கொடுத்துருக்காங்க, டிசிஓடி இதுல வந்து அப்புறம் இ வந்து இருக்கு. ஸோ இது வந்து பேட் ஸ்ட்ரிங். ஸோ இந்த இ வந்து நாம ரிமூவ் பண்ணணும் இங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டா லீட் கோடுன்னு வந்தது ஆன்சர். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்லயும் அதே மாதிரி தான். ரிமூவ் பண்ண அவுட்புட் வந்து எம்டி ஸ்ட்ரிங் ஆயிடுது. எம்டி ஸ்ட்ரிங் இஸ் ஆல்சோ குட் ஸ்ட்ரிங். இங்க பாருங்க, நம்ம மூணாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ. ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள்ல வந்து எதுவுமே வந்து அட்ஜஸ்டன்ட் கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ கொடுத்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நான் இந்த யூஸ் பண்ண போறேன். ஸ்டாக்னா நான் ஸ்டாக் யூஸ் பண்ண போறது இல்லை, நான் வெக்டாரே வந்து ஸ்டாக்கா யூஸ் பண்ண போறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் ஸ்டாக் என்னன்னு தெரியும் நான் நம்புறேன். Stack is a last data structure. லாஸ்டா எதை போடுறீங்களோ அதான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வரும். சரி பாருங்க, இதான் ஒரு ஸ்டாக். ஸோ நான் இப்போ வந்து ஏ உள்ள போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பி. ஸோ ரிமூவ் பண்ணும்போது நான் வந்து பியை தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அதான் ஸ்டாக். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். இப்போ நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? இந்த வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் இது ஓபன் பண்ணிக்கிறேன், பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ இங்க நான் எழுதுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல் இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இ இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இ இன்சர்ட் பண்றேன். சப்போஸ் பாருங்க, இது வந்து இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், இது இன்சர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற டைம்ல வந்து நான் ஸ்டாக் டாட் டாப் பார்ப்பேன். ஸ்டாக் டாட் டாப்ல வந்து இந்த ஸ்மால் இ இருக்கு. ஸ்மால் இக்கும் இந்த கேபிட்டல் இக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 32 வரும். சப்போஸ் இன்கேஸ் 32 இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த டாப்ல இருக்கிறத நான் பாப் பண்ணிடுவேன். இதான் இந்த அப்ரோச். வேணா இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இ வருது. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து இந்த கேபிட்டல் இ வரப்போகுது. கரெக்டா? ஸோ இந்த இக்கும் அண்ட் தென் இந்த இயும் நான் வந்து இது வந்து டாப்ல இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மால் இ வந்து டாப்ல இருக்கு. டாப் இது. ஓகே, டாப்.
ஸோ இது ரெண்டுமே நான் கம்பேர் பண்றேன். இது ரெண்டுமே நான் வந்து இ மைனஸ் இ பண்ணும்போது வந்து 32 வரும். ஸோ 32 இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து இந்த ஸ்மால் இ இருக்கு தெரியுமா, இந்த டாப்ல என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதான் நான் யோசிச்ச அப்ரோச். ஏன் 32 வரும் நீங்க கேட்டீங்கன்னா பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்போ ஆஸ்கி டேபிள பாத்தீங்கன்னா ஆஸ்கி டேபிள் ஓபன் பண்றேன் பாருங்க. ஸோ ஆஸ்கி டேபிள் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. சாரி ஃபார் த டிலே. இப்போ பாருங்க, ஆஸ்கி டேபிள் வந்து ஸ்மால் ஏக்கான ஆஸ்கி என்ன 97, கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி என்ன 65. ஸோ 97 மைனஸ் 65 எவ்வளோ? 32 தான் வரும். ஸோ ஸ்மால் பிக்கான ஆஸ்கி எவ்வளோ? 98. கேபிட்டல் பிக்கான ஆஸ்கி என்ன? 66. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணீங்கன்னா 32 தான் வரும். 98 மைனஸ் 66 32. ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். டேரக்டா கோடுக்கு போயிடலாம். எப்படி பண்றதுன்னு பாருங்க. வெக்டார் யூஸ் பண்றேன். வெக்டார் ஆஃப் கேரக்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெக்டார் ஆஃப் கேரக்டர், வெக்டார் பேர் எஸ்டின்னு கொடுக்குறேன். ஃபார் int I is equal to 0. நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லா இட்டரேட் பண்றேன். இப்போ if ஒருவேளை வந்து வெக்டார் எம்டியா இல்லைனா and absolute of st dot back and then பேக்னா வந்து ஆக்சுவலி ஸ்டாக்ல நீங்க பார்க்கும்போது டாப் எலிமெண்ட் இது. இப்போ நான் வெக்டார்ல புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது லாஸ்ட் எலிமெண்ட் தான் வந்து டாப் எலிமெண்ட் மாதிரி. ஸோ அதான் இந்த பேக். மைனஸ் அந்த மைனஸ் கரண்ட் கேரக்டர். ஸோ இது ஒருவேளை வந்து ஈக்குவல் டு 32 இருந்துச்சுன்னா நான் st டாட் டாப் பேக் பண்ணிடுறேன். நான் இந்த வெக்டார்க்குள்ள இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட்டை நான் வந்து பாப் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது ஸ்டாக்ல இருக்கிற டாப் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா எல்ஸ் நான் வந்து புஷ் பண்றேன், அதாவது வெக்டார்க்குள்ள இன்சர்ட் பண்றேன். ஸோ st டாட் புஷ் பேக் s of I. அவ்வளவுதான். பட் ஆனா நம்ம அவுட்புட் ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கணும். ஸோ வந்து நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் ரிசல்ட் பாருங்க. ஆக்சுவலி வெக்டாரை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன். நான் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இஃப்ல வந்து இஃப் வெக்டார் இஸ் நாட் எம்டின்னு போட்டிருக்கேன் அண்ட் வெக்டார் இஸ் நாட் எம்டி தென் ஒன்லி யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் பார்ட் ஆஃப் கோட் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஏன் வந்து நான் அப்படி எழுதியிருக்கேன்? சப்போஸ் வந்து நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன்னா, சப்போஸ் வெக்டார் எம்டியா இருக்கு அப்படின்னா வந்து நான் வந்து பாப்பே பண்ண முடியாது இல்லையா, ரிமூவே பண்ண முடியாது. ஏன்னா வெக்டார் எலிமெண்ட்ஸே இல்லை, நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன்? சப்போஸ் வந்து நான் இதை நான் போடலன்னு வச்சுக்கோங்க, ரன் டைம் வரும் நம்மளுக்கு வரும் பாருங்க. ரன் டைம் தான் வருது. ஸோ அதனால இதை போட மறந்துடாதீங்க. ஸோ நான் சப்மிட் கொடுக்குறேன். இப்போ
ஸோ நம்ம சொல்யூஷன் அக்செப்டட். ஸோ இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து நிறைய பேர் கோடிங் கற்றுப்பாங்க. இது ரொம்ப ஈஸி. கோடிங் இஸ் வெரி ஈஸி. கொஞ்சம் உங்க லாஜிக் யூஸ் பண்ணும். ஸோ கோடிங் பண்ணனால உங்க பிரெயினும் டெவலப் ஆகும் ரொம்ப. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல மிஷின் லேர்னிங் வீடியோஸும் வரும். லிங்க்டின்ல போய் ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச் பண்ணிருக்கேன். என்ன லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்க. நிறைய போஸ்ட் போடுவேன். கனெக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.